அதில் முட்டைக்கு வர்ற கோழி எந்த கோழி அப்படிங்கிறத இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ காலையில் எல்லா கோழியும் ஓப்பன் பண்ணிவிட்டேன். சேவல் வந்து ஒரு கோழி தொடர்ச்சியாக துரத்திக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கருப்பு கலர் கோழி. அந்த கோழி தான் இன்றைக்கி முட்டைக்கு வரப்போகுது. அதாவது இன்றைக்கி முட்டைக்கு வராது, இன்னும் 2 நாள் முட்டைக்கு வந்துடும். இப்போ வந்து முட்டை ஒரு பருவத்தில் இருக்குங்க. மயில் கோழி, அருமையான மயில் கோழி. அந்த முட்டைக்கு வர்ற வாரத்தில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து என்னென்னா, மெயினாக கிளிம்பு கோழியை பொறுத்தளவுக்கு வாழை வந்து பிடிங்கி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வால் இல்லாமல் இருக்கும். வால் அதுவே ஒரு சில கோழிகள் கொட்டிடும். கொட்டாமல் வந்து நம்ம பிடிங்கி விட்டணும். இல்லை பிடிங்கி விடாமல் விட்டோம்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 குஞ்சு 2 குஞ்சு பொரிக்கும். நாட்டுக்கோழிக்கு நிறைய பொரிக்கும். அதை நான் சொல்ல வரல, கிளிம்பு கோழிக்கு நான் சொல்கிறேன். கிளிம்பு கோழியிலே சில கோழி, இந்த கோழி தான் நான் சொன்ன கோழி, முட்டை விட போகுது. இந்த கோழியோட பிஹேவியர் பார்த்தோன்னா, முட்டை விட போகுது அப்படின்னு தெரிஞ்ச வருஷனே இடம் தேட ஆரம்பிக்கும். முட்டை வைக்கிறதுக்கு எங்கடா இடம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ஏறி படுத்துட்டு இருக்கோம். ரூம் ஓப்பன் பண்ணிட்டா ரூம்குள்ளே போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கோழி வந்து இந்த வாரத்தில் என்றைக்குனாலும் முட்டை